கங்காவும் குமரனும் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனோன்னே வந்து குமரன் வந்து என்ன கங்கா நீ இப்படி வந்துட்ட எல்லாரும் என்ன நினைப்பாங்க? நான் என்ன பண்ணுறது? எல்லாரையும் கூப்பிட்டேன் யாரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக தான் நம்ம வந்தோம் அப்படின்னோன்னே, இல்லை கங்கா இருந்தாலும் எல்லாரும் கூட இருந்திருக்கலாம்ல, அதெல்லாம் வேணாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கங்கா அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போகிறாங்க. அப்போ வந்து எனக்கு தூக்கமே வரல. எல்லாரும் இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமா கங்கா எனக்கும் தூக்கமே இல்ல. வேணா நம்ம அங்க போயிடலாமா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீங்க அமைதியா படுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே. நீங்க நெறைய கனவுகள்லாம் வச்சிருந்தேன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப நேரம் வந்து பேசிட்டு சந்தோஷமா வந்து தூங்கி போறாங்க. காவேரி வரத பார்த்து வந்து விஜய் வந்து கேட்குறாரு, "என்ன காவேரி ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. நீங்க மட்டும் என்ன சந்தோஷமா இல்லையா?" அப்படின்னு. உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இன்னைக்கு அம்மா சமையலு, அதுக்கப்புறம் எல்லாரும் பேசுனது, இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோனே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு காவேரி. உண்மையிலேயே சொல்றேனே, நான் ரொம்ப நல்லா ஃபீல் பண்றேன். அதுவும் நான் மட்டும் இல்ல, தாத்தாவும் அவ்வளோ நல்லா ஃபீல் பண்றாரு. அவருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா. நான் கூட நீங்க தொல்லையா இருக்கீங்கன்னு நினைப்பீங்கன்னு நெனச்சேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல காவேரி. எனக்கு அத்தை கையால சமைச்சு போட்டது, அதே டைம்ல எல்லார்கிட்டயும் ஜாலியா பேசுறது, அதெல்லாம் வந்து பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நெனச்சு பார்க்க. அது மட்டும் கிடையாது. தாத்தா இன்னைக்கு என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? இந்த மாரி உனக்கு இந்த லைஃப் வந்து நிலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அப்படின்னோனே, நீங்க சொல்ல வேண்டியதானே உண்மையிலேயே இது நிலைக்கவே போறதில்ல அப்படின்னு. என்ன காவேரி இப்படி பேசுற? இல்லங்க நான் வந்து எதேர்ச்சியா சொன்னேன். தாத்தாக்கு தெரியாதுல்ல நம்ம இப்ப கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணது. அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, எங்க சொந்தங்கள் எல்லாருமே வந்து இங்க தான் இருப்பாங்க. வந்து எப்பவுமே காலம் ஃபுல்லா உங்க கூட இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியாதுல்ல, இன்னும் ஒரு 6, 7 மாசம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருவோம். அதுக்கப்புறம் எங்க வீட்ல உள்ளவங்க எப்படி உங்களுக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க? அது தாத்தாக்கு தெரியாதுல்ல. அதனால சொல்லியிருப்பாரு அப்படின்ற மாரி காவேரி சொன்னோனே, விஜயால தாங்கிக்கவே முடியல. ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு. காவேரி ஏன் காவேரி இப்படிலாம் பேசுற? அது நடக்கும்போது அத பார்த்துக்கலாம். அதுக்காக இப்ப ஏன் இப்படிலாம் பேசுற? இப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணா தானே இருக்கோம் அப்படின்னோனே, நான் நடக்க போறத சொன்னேங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அத கேட்டு விஜய் மனசு கஷ்டப்படுறாரு. அப்படியே வந்து மனசு கஷ்டப்பட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. சரிங்க நீங்க தூங்குறேன் அப்படின்னோனே, நம்ம காவேரி வந்து படுக்க போயிடுறாங்க. அடுத்து விஜய் வந்து மனசு சரியில்லாம அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம குமரனும் கங்காவும் வந்து இங்க வராங்க. என்னடி நைட் நல்லா தூங்குனீங்க? நல்லா தூங்கணும். தண்ணி எங்க இருக்கு? காலைல குளிச்சுட்டு கடைக்கு போலான்னு நெனச்சா தண்ணி இல்ல. அதான் இங்க வந்துட்டோம் அப்படின்னோனே, சரி குளிச்சுட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் பாட்டியும் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு குளிக்க போறாரு நம்ம குமரன். அடுத்து வந்து குமரன் வந்து குளிச்சுட்டு வராரு. அப்போ அங்க ஒரு ட்ரெஸ் இருக்கு. அத பார்த்துட்டு இந்த ஷர்ட் நம்மளது இல்லையே! யார்தா இருக்கும்? ஒரு எப்படின்னு தெரியலையே! ஒருவேளை யார் எடுத்து வச்சிருப்பா? ஒருவேளை கங்கா எடுத்து வச்சிருப்பாளா நம்மளுக்காக? அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட் எடுத்து போட்டுக்கிறாரு. அடுத்து கங்கா வந்து ஷர்ட் எடுத்துட்டு வராங்க அவருக்காக. இந்த ஷர்ட்ட பார்த்துட்டு, "என்னங்க இந்த ஷர்ட் போட்டிருக்கீங்க?" அப்படின்றாங்க. "நீ தானே எடுத்து வச்ச." "நான் எடுத்து வைக்கலங்க." அப்படின்றாங்க. அப்போ யமுனா வராங்க. யமுனா பார்த்துட்டு, "மாமா இந்த ஷர்ட் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. விஜய் மாமா பார்த்தீங்களா எவ்வளோ வந்து பர்ஃபெக்ஷனா ட்ரெஸ் பண்றாருன்னு. அந்த மாரி நீங்களும் டைட்டா இந்த மாரி ட்ரெஸ் போடுங்க. சூப்பரா இருப்பீங்க." அப்படி சொல்லிட்டு போறாங்க. "அக்கா இந்த மாதிரி மாமாக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கா. பழைய ட்ரெஸ்ஸ தூக்கி போடுக்கா." அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அத பார்த்துட்டு வந்து கங்கா மனசு மாறுறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க குமரன. "ஆமாங்க இந்த ஷர்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு." அப்படின்றாங்க. "நிஜமாவா கங்கா?" "ஆமாங்க சூப்பரா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்கங்க. உடனே என்ன பண்றாங்க, ஒரு ஷர்ட் வாங்கி அவங்களே வந்து ஸ்டிச் பண்றாங்க. பண்ணிட்டு என்ன பண்றாங்க, குமரன் கிட்ட சொல்றாங்க, "இது வந்து ஒருத்தருக்கு தெரிஞ்சவருக்காக நான் வந்து ரெடி பண்றேங்க." அப்படின்னு சொல்லிட்டு அளவு அப்படின்னோனே, உங்க அளவு தாங்க." அப்படி சொல்லிட்டு அளவு எடுத்துக்கிறாங்க. அடுத்து சூப்பரா ஸ்டிச் பண்ணி அழகா வந்து முடிக்கிறாங்க. அத குமரனுக்கு பிரசன்ட் பண்றாங்க. குமரனுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அப்படியே கங்காவ கட்டிக்கிட்டு அழறாரு. இதோட முடியுது.